இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பஹமுனே நுககஹ கெதர நூரானியா முஸ்லிம் வித்யாலய மாணவ மாணவிகள். நிகழ்ச்சியிலே நகைச்சுவை அம்சத்தை தருவதற்கு தரம் 10 சேர்ந்தவர்கள் AMM ரில்வான், எஸ் ரியால் சாந்தன் ஆகியோரை அழைக்கின்றோம். மன்னரை, காலை உணவு உண்ணாமல் எங்கே செல்கின்றீர்கள்? இன்று எனக்கு அவசர கூட்டம் ஒன்றிருப்பதனால் நான் காலை உணவு உண்ணவில்லை. நான் மத்தியான உணவு உண்பதற்காக வருகிறேன். அன்னர், நீ மிகவும் சுவையான ஒரு உணவை சமைத்து வை. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வந்து என்னை சந்தித்து பேசு. சரி மன்னரை, நான் அவ்வாறே செய்கின்றேன். மன்னர் சொல்லியிருக்கின்றாரே நல்லா சுவையாக சமைக்க சொல்லி. கறிக்கு வெங்காயம் பத்தாதே, மன்னரிடம் தெரிவிக்க வேண்டுமே, அவர் தானே கூறியுள்ளார். மன்னரே, வெங்காயம் முடிந்து விட்டது மன்னரே. கறிக்கு வெங்காயம் முடிந்தால் நீ இதை இவ்வாறா கூறுவது? கூட்டம் முடிந்தவுடன் நீ ஆறுதலாக ஒரு இடத்தில் நின்று அமைதியாக வந்து என்னிடம் கூற வேண்டும். இனிமேலாவது இப்படியா என்னை தேவைப்பட்டால் கூட்டம் முடிந்தவுடன் ஆறுதலாக வந்து என்னிடம் கூறு. இப்போ சென்று வா. சரி மன்னர், நான் அவ்வாறே செய்கின்றேன். கேசடி பிடிச்சு விட்டதே, இது மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். மன்னர் கூறியுள்ளாரே, இந்த மாதிரி விடயங்களை ஆறுதலாக அமைதியாக கூற சொல்லி நாம் சிறுநேர் காத்திருப்போம். மன்னர் வருங்காட்டியும். என்ன நடந்து முத்து? நீங்க தான் சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த மாதிரி விடயங்களை ஆறுதலாக அமைதியாக கூற சொல்லி. அத்தன் காத்திக் கொண்டிருக்கின்றேன். என்ன விஷயம்? வீட்டில் கேஸ் எரிந்து அரண்மனை எரிந்து கொண்டிருக்கிறது. அரண்மனை எரிந்து விட்டதா? வா, அவசரமாக சென்று பார்ப்பது. இவ்வளவு எரிந்திருக்கிற இதை வந்து நீ ஏன் என்னிடம் கூறவில்லை? நீங்கள் தான் மன்னரை சொல்லியிருக்கிறீர்கள் அந்த விடயங்களை சிறிது காத்து சொல்ல சொல்லி. இவ்வாறான விடயங்களை அழுது கொண்டு வந்து அழுது புலம்பி சோகத்திரம் வந்து என்னிடம் கூற வேண்டும். இனிமேல் தவறு செய்யாதே. சரி மன்னர், நான் அவ்வாறே செய்கின்றேன். அரசிக்கு புதுரன் கிடைத்து விட்டானா, இது மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். மன்னர் சொல்லியிருக்கின்றாரே, இந்த மாதிரி விடயங்களை அழுந்து கொண்டு கத்தி கொண்டு சொல்ல வேண்டும் என்று. மன்னரே, அழுவுங்கள் மன்னரே, அழுவுங்கள். என்ன நடந்தது? கத்துங்கள் மன்னர், எல்லாம் அழுவுங்கள். கூறு விஷயத்தை முதலில். உங்களுடைய அரசிக்கு புதுவன் கிடைத்து விட்டார் மன்னரே. புதல்வன் கிடைத்து விட்டானா? இந்த விஷயத்தை அழுது கொண்டு கூறக்கூடாது. இந்த மாதிரியான விஷயத்தை இனிப்பு பாண்டத்துடன் சிரித்த வண்ணமே வந்து சபையில் கூற வேண்டும். சரி மன்னரே, உனக்கு நான் விதிக்கும் கடைசி கட்டளையாகும். சரி மன்னர், நான் அவ்வாறே செய்கின்றேன். அரசி இறந்து விட்டாளா, இது மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். மன்னர் சொல்லியிருக்கின்றார் இந்த மாதிரி விடயங்களை ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்து சொல்ல சொல்லி இருக்கின்றார்களே, அதே மாதிரி செய்வோம். மன்னர், இருந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்கள். என்ன விஷயம்? ஸ்வீட் சாப்பிடுங்கள். சாப்பிடுங்களே, முதல் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கூறவா? விஷயத்தை கூறு. நான் மைக்ல கூறேன். கூறு. உங்களுடைய அரசி இறந்து விட்டாள் மன்னரே. ஐயோ, இந்த மாதிரியான விஷயங்களை கவலைப்பட்டு தான் கூற வேண்டும். நான் உனக்கு விடுத்த கடைசி கட்டளை நீ நாசம் பண்ணிட்டாய். என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களுக்காக என்ன ஆளாக்கி விட்டாய். இனிமேல் நீ என்னுடைய அரண்மனையில் வேலை செய்ய தேவையில்லை. நீ சென்று வா. ஒரு விஷயத்தை ஒரு தடவை உனக்கு புரிய தெரியாதா? எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் பஹமுனே நுககஹ கெதர நூரானியா முஸ்லிம் வித்யாலய மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்வது ஊடுருவல் வழங்குவதற்கு வருகின்றார்கள் தரம் 10 சேர்ந்த AMM ரில்வான், HM முர்ஷித், MS ஷஃபீக், MTM இஹ்சான், எஸ் ரியால் சாந்தன். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஸ், என்ன செய்றீங்க இங்க? வலைக்கும் அஸ்ஸலாம். அது இல்லடா, வாரக்கிழமை எக்ஸாம் தானே, அதற்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். சரி, நீ எக்ஸாமுக்கு படிச்சா? என்ன எக்ஸாமா? எப்படா? எனக்கு தெரியவே தெரியாதே. என்னடா இது, இன்னும் தெரியவா? ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லயே போட்டாச்சு. ஆண்டா, நசீர் வருகின்றான். அவனுக்கு எக்ஸாம் என்று தெரியுமாடா? அவனுக்கு தெரியாம இருக்காதுடா, அவன் தானே நல்லா படிக்கிறான். என்னடா செய்றீங்க படிக்காம? என்னடா செய்றீங்க? படிச்சேதான்டா டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்லடா, நீ படிச்சியா? இவ்வளவு நாட்களும் படித்தது ஒரு கிழமையிலே படிச்சு முடிக்கலுமாடா? ஒவ்வொரு நாளும் படிச்சத திருப்பி படிச்சிருந்தா இந்த கஷ்டம் தேவையில்லடா. ஆம்டா, சேர் வருகிறார், போவோம்டா. சரி, போகலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன செய்றீங்க? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிங்க. கல்விதான் நமக்கு எப்போதும் நம் துணியாகவே இருக்கும். இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவரும் நல்லா படிக்க வேண்டும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்கள். சார், உங்கள் யூனிவர்சிட்டி லைஃபை பற்றி சொல்லுங்களேன். ஐயோ, அது சொல்றதுல வேற இல்லடா. அங்க போனா தான் அவரோட இன்ட்ரெஸ்ட் தெரியும். அங்க போனாதான் நல்ல வட்டம் ஒன்று பெற்று ஒரு நல்ல பிரஜையாக வெளியாகலாம். அங்க ஒவ்வொரு துறையும் இருக்கு. நாம தான் சார் அவர்களுக்கு போக மாட்டோமோ? கேட்டோம். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா படிச்சா நல்லா வரலாமே. நாங்க கட்டாயம் நல்லா பாஸ் பண்ணுவோம் சார். அது சரி, நைட் ஸ்டடி பண்ற இடத்துல கட்டால் போக கூடாது. ஓகே சார், நாங்க நேரங்களை வீணாக்காமல் எக்ஸாமுக்கு நன்றா படிப்போம் சார். சார் ரில்வான், சார் சொன்னதை கேட்டதானே? ஓண்டா, புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருகுதுடா. அப்படித்தாண்டா அப்பவும் படிக்கணும். சரி சரி, நான் வீட்டுக்கு போய் வரேன். சரிடா, எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகேடா, பாய்.
பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து விடைக்கு வந்து சரியான விடை சொன்னால் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களாக திகழும் PM முகமது அலி அண்ட் கம்பெனி ஸ்தாபனத்தார் கொழும்பு 11 PM முகமது அலி அண்ட் கம்பெனி ஸ்தாபனத்தார் வழங்கும் ஊக்குவிப்பு பரிசை வெற்றி கொள்ளலாம். இதுதான் பார்வையாளர்களுக்கான கேள்வி. இந்த ஒலிப்பதிவு நடைபெறுவது குருநாகல் மாவட்டத்திலே நாரமலை கருகில் அமைந்திருக்கின்ற சியமலகாஸ் கொட்டுவ அல் மதீனா தேசிய பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரதேசம் விசிநம கம என்று சொல்லுவார்கள். 29 கிராமங்களை உள்ளடக்கியது. கேள்வி என்னவென்றால் 30வது கிராமம் எது என்பது உங்களுக்கு அறக்கேடு. 29 கிராமத்தை அமைத்துக் கொடுத்த மன்னன் 30வது கிராமத்தை அமைத்துக் கொடுத்தான். அந்த கிராமத்தின் பெயர் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. பார்வையாளர் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடை கூறுவதற்கு ஒரு பார்வையாளர் வந்திருக்கின்றார். ஒரு பாடசாலை மாணவர். உங்களுடைய பெயர், வகுப்பு, பாடசாலை, விடை சொல்லுங்கள். பெயர் அத்னான். பாடசாலை கிரிமெத்தேகத்திய முஸ்லிம் வித்யாலயம். வகுப்பு தரம் 10. விடை திஹாரிய. ஆம், இந்த விடையை கூறியிருக்கின்ற மாணவருக்கு மேடையிலே ஊக்குவிப்பு பரிசை வழங்குவதற்கு நாம் அழைக்கின்றோம். ஓய்வு பெற்ற அதிபர் நடுவர் குழுவின் உறுப்பினர் அல்ஹாஜ் MIM ஜுனைத் அவர்கள் அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இன்று எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடசாலை பஹமுனே நுககாக கெதர நூரானியா முஸ்லிம் வித்யாலயம். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் கசீதா தருவதற்கு தரம் 5 சேர்ந்த MIF நாசிகா. إني أحبكم نعم أحبكم أيام عمري كلها تدور حولكم لأنني كما ترون قلب أمكم إني أحبكم نعم أحبكم أيام عمري كلها تدور حولكم لأنني كما ترون قلب أمكم في سبس والبساء لل جالسا بقربكم مهلنا وأدعاه البساء في سبس والبساء لل جالسا بقربكم مهلنا وأدعاه البساء حمامة فراشة نهون بينكم إني أحبكم نعم أحبكم أيام الله كلها تدور حولكم لأنني كما ترون قلب أمكم وحبكم نعم وحبكم نغم على شطاتك اشتدت يا يندتم إني بأمر موعين اشتديك نجلي أجلكم وحبكم نعم وحبكم نغم على شطاتك اشتدت يا يندتم إني بأمر موعين اشتديك نجلي أجلكم إني أحبكم نعم أحبكم أيام الله كلها تدور حولكم لأنني كما ترون قلب أمكم. நிகழ்ச்சியில் ஓரங்கு நாடகத்தை வழங்குவதற்கு வருகின்றார் S. ரியால் சாந்தன். எனக்கு கட்டல படுத்தா தூக்கமே வர மாட்டேது. இன்னைக்கு ஒரு பாயின் வாங்கி கீழே படுத்து தூங்கணும். அப்பதான் நல்லா சந்தோஷமா இருக்கும். முதலாளி பாய் எவ்வளவு? பாய் வந்து 150 ரூபா தம்பி. அப்படியா? பாய் தாங்களே. சரி, நான் போயிட்டு வரேன். நாங்க சல்லி எங்க நம்மளோட பஸ்ஸ காணும். எங்க பஸ்? இந்த இருக்கின்றது பஸ். பஸ் ஐயே எனக்கு கொஞ்சம் எழுப்புன்னு பண்ணீங்களே. பாய் கொஞ்சம் மேல போடுவா. போடுங்க போடுங்க. பஸ்ல ஏறு. சரியா இருங்க, பஸ் போகுது. ரொம்ப காத்தடிக்குதே. பாய் கீழே விழுந்துருமோ? என்னத பாத்தீங்க? பாயத்தான் நான் பார்த்தேன். என்னத பாத்தீங்க? பாய பார்த்தேன். ஓடுற பஸ்ல பாஞ்ச உயிர் பேர் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, நான் பாயத்தான் நான் பார்த்தேன். டிரைவர் என்ன சொல்றேன்னு பாருங்க. இல்ல, நான் பாயத்தான் டிரைவர் பார்த்தேன். உன்னை போலீஸ்க்கு தான் கூட்டி போகணும். என்னத்தடா பாத்த? பாயத்தா சார் நான் பார்த்தேன். உன் நக்கலாடா? போலீஸ்காரனா நக்கலா தெரியுது உனக்கு? இல்ல சார், நான் பாயத்தா சார் நான் பார்த்தேன். ஒழுங்கா சொல்ற, அடிக்கிற அவனுக்கு. சார் சார் அடிக்காங்க சார், வலிக்குது சார். என்னத்தடா பார்த்த? பாயத்தா சார் நான் பார்த்தேன். சொல்ல மாட்டேன்னு அடிக்கணும் சார். வலிக்கு சார், அடிக்காங்க சார். சார் சார் பாய் வா. இல்ல சார் வாங்க சார் காட்டுறேன். இந்த பாயத்தான் சார் பார்த்தேன். காத்தடிக்குது விழுந்துருமேன்ட்டு பயத்துல தான் சார் கேட்டேன். பாயத்தான் சார் பார்த்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் அப்பயே சொல்ல வேண்டியதானே. இப்ப அடி அவனை தானே. பரவாயில்ல சார், இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார். கரி நிகழ்ச்சிகளுக்குள்ளே சிறந்த நிகழ்ச்சி எது என்பதை தெரிவிப்பதற்காக நடுவர் குழுவைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் அல்ஹாஜ் MIM ஜுனைத் அவர்களை அழைக்கின்றோம். நுககாக எதிர நூரானியா முஸ்லிம் பாடசாலையின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்திருந்தன. உண்மையில் இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய நாங்கள் நிகழ்ச்சிகள் பலது இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனால இந்த நிகழ்ச்சிகளுக்குள் இஸ்லாமிய கீதத்தை வழங்கிய ருக்மணி என்ற மாணவி வழங்கிய இஸ்லாமிய கீதத்தை சிறப்பு நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்.
தனி நிகழ்ச்சிகளுக்குள்ளே சிறந்த நிகழ்ச்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிக்கு பல்லாண்டு காலமாக ஹஜ் உம்ரா கடமைகளை செவ்வனை நிறைவேற்றி நம் நாட்டில் முன்னணியில் திகழும் மாவனலி அல் சஃபா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசு மேடையிலே வழங்கி கௌரவிக்கின்றார் நிகழ்ச்சி தயாரிப்பான இஸ்மாயில் எம் இல்யாஸ் அவர்கள். நிறைவு பெறுவது எங்கள் பாடசாலை. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த பாடசாலை பகமுனே நுககஹ கெதர நூரானியா முஸ்லிம் வித்யாலயம். அடுத்த வெள்ளியன்றும் எங்கள் பாடசாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நேர்கள் இதுவரை எங்கள் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வரும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் ARM ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் எம் இல்யாஸ்.